ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 16 ஜூன் 2026 வரை. என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஊடலும் உண்டு கூடலும் உண்டு, ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கிறது 15-26, அதுல இருந்து 3 நாள் நல்லா இருப்பீங்க. அப்புறமா 18 to 21 அசிங்க அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சிலிருந்து நிறைவேறுதல், இப்படிப்பட்ட பலன் இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு 21 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வரலாம் கொஞ்சம் மனம் மகிழ்வான விஷயங்கள். அப்படின்னா என்ன, 21 இருந்து அடுத்த 5 நாளுக்கு பணம் வருது சாமி. எவ்வளோ வருது? முதல் தொகை 9, ரெண்டாவது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5, மொத்தம் 5 தொகை வருது. ஆக மாதம் ஆரம்பிக்கும் போது கணவன் மனைக்குள்ள ஊடலோடு கூடல், அது 18 வரலாம். 18 21 அசிங்க அவமானம் மானபங்கம். ரைட்டு. யாரால? குடும்பத்தாரால, தொழிலால, ஒரு நண்பனால, இல்லை ஸ்டெப்னி கள்ள உறவு, அதனால. அது தான்னா இந்த பலன் எப்போ? 18 to 21. 21 தான் 5 நாள் 26. ஆமாம், மே வரலாம் 26. ஆமாம், 21 மே 2026 முதல் 26 மே 2026 இந்த காலகட்டம் தான் 5 தொகை வருது. ரைட், எடுத்து உள்ள வைங்க. வரலன்னு சொன்னீங்கன்னா வர அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் வெயிட்டேஜ் இல்லைன்னு அர்த்தம். அதை போய் முதல்ல நல்ல வாக்குப்பல ஜோசியர்கிட்ட கேட்டுக்குங்க. ரைட். இப்போ இந்த மாதம் சில முயற்சிகள் கை கொடுத்து சில முயற்சிகள் கை கொடுல. ஓடி போய் வேலை செய்கிறீங்க. ஆனாலும் அதாவது வேலை ஆப்டாலும் கூலி சம்டைம்ஸ் பாதி தான் கிடைக்குது, பாதி கிடைக்கல. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்தில் முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். 2 மே முதல் பலன் முத்தான பலன். 2 மே 2026 முதல் 25 மே 2026 இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆழ்மனம் பீஸ் போன பல்பாகி போச்சு. தூங்கினா தூக்கம் வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரே ஒரு மனசில் பதப்பதப்பு. வேலை எந்தைக்குமே பேப்பர் போட்டு போய்டுன்னு சொல்லுவானா வேலை முதலாளி உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுவானா பயம் 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 எக்கோல கேட்குது. பயம் 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 பயம். அதன் பிறகு 29 மே 2026 முதல் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நல்ல காலகட்டம். பெரிய மனிதரிடத்திலிருந்து நீங்கள் கேட்ட நீண்ட நாள் உதவி 5 என்ற தொகையில் வருது. அது 5000, 50,000, 5 லட்சமாக கூட இருக்கலாம். சில பேருக்கு 50 லட்சமாக இருக்கலாம், சில பேருக்கு 5 கோடியாக இருக்கலாம். கூட்டுத்தொகை 5. அதன் பிறகு 1 ஜூன் 2026 அப்புறமா பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை பிடுங்கி தின்னானா அனுமாருன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த 2026 ஜூன் வரலாம். இந்த ஒரு வருட காலம் அப்படி தான் இருக்குது. அதற்கப்புறமா 8 ஜூன் 2026 அப்புறமா 4 ஜூலை 2026 காம சிந்தனை அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு வடிகால் இல்லை. காம சிந்தனை அதிகமாக இருக்குது, வடிகால் இல்லை. இதுதான் பலன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால்
எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.